சொல்றோம். இன்னைக்கு வந்து பாம் சண்டே, அதாவது பூத்தோழி ஞாயிறு. எல்லாருமே இந்த ஓலைகளை எடுத்துட்டு கத்திற்காக ஆப்பரிச்சு நிறைய சமையல பார்த்தீங்கன்னா அவங்க பவனி வருவாங்க. சுற்றி வந்து கத்தர் தேசா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் ரட்சகன்னு சொல்லிட்டு பிரகடனம் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஆராதனைகள் வருவாங்க. பூத்தோழி ஞாயிறோட முக்கியத்துவம் என்ன, அந்த நாள்ல ஏசப்பா என்ன பண்ணாரு அப்படிங்கிறத சில சின்ன சின்ன காரணம் சொல்லி உங்களுக்கு நான் விளக்க விரும்புகிறேன். நம்ம எடுத்து வாசிப்போம். முதலாவது செக்கரியா 9:9. இந்த செக்கரியா 9:9லதான் ஆண்டவரை பத்தி தீர்க்க தரிசனமா அவர் எப்படி வருவாரு அப்படின்னு சொல்லி போட்டுது. அதனால அதை முதல்ல வாசிப்போம். செக்கரியா 9:9. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுகையின் மேலும் கழுகை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். அதாவது கழுகு மேல வருவாரு, அது குட்டி மேல ஏறி வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சிவகுமாரி கம்பீரி ஹாப்பி ஜாயாரு, ரொம்ப செலிப்ரேட் பண்ண, ஏன்னா உன்னை ரட்சிக்கிறவர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு செக்கரியால வந்து தீர்க்க தரிசனமா கொடுக்கும். எங்க வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் புதிய ஏற்பாட்டை மத்தேயு 23:4 வாசிச்சோம்னா, ராஜா சாந்தத்துவம் உள்ளவராய் கழுகையின் மேலும் கழுகை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று. இது வந்து அவங்க ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, இது வராது பாரு அப்படின்னு சொல்லிட்டு. கழுகு ஏறி வரும்போது அப்போ சொன்னது இப்ப நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து இது பண்ணுது. இப்போ முதலாவது நம்ம என்ன பார்க்கலாம்னா, எருசலேமுக்கு வராது, எருசலேமுக்கு வராது கழுகு குட்டிகள் எல்லாம் நிறைய பேர் போறாங்க. அதாவது பயங்கரமா வெற்றிகரமான ஒரு பயங்கர சந்தோஷத்தோட ஜெயிச்சுட்டு உள்ள வராதுன்ற மாதிரி ஒரு எண்ணெய் இருக்கிறாங்க. இயேசு வந்து எருசலேமுக்கு வந்து கிடையாது, அவர் வந்து எருசலேமுக்கு அடிக்கடி வந்துட்டு போயிருக்காரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, வருஷம் வருஷமே வந்துட்டாரு. அவர் சின்ன போய் இருக்கும்போது அவங்க நம்ம படிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். லூக்கா 2:40 வாசிச்சீங்கன்னா, அவங்க வந்து வருஷம் வருஷம் வந்து அந்த பஸ்கா வந்து கொண்டாடுறாங்க. எருசலேம் ஆலயத்துல பஸ்கா கொண்டாடுறாங்க. அப்போ குழந்தையான இயேசுவை அவங்க கூட்டிக் கொண்டு வராங்க. கூட்டிக் கொண்டு வந்துட்டு எவ்ரி இயர் ஒரு வருஷமும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி அந்த கூட்டமா ஃபேமிலியா வராங்க. அப்ப இதுல ஒரு இன்சிடென்ட், அந்த என்ன சொல்லிருக்குன்னா, 12 வயசா இருக்கும்போது அந்த டைம்ல நடந்த இன்சிடென்ட் மட்டும் அவங்க ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. அதுல வந்து ஃபேமிலி கம்ப்ளீட்டாவே அவங்க குடும்பமா எப்பவுமே வருஷம் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. 12 வயசுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து காணாம போயிடுறாரு. இவங்க எல்லாம் வந்துடுறாங்க. வந்து இவங்க ரிட்டர்ன் போய் ஒரு நாள் பயணம் போய் முடிச்ச பிறகு அவங்க ரியலைஸ் பண்றாங்க, அவங்க கவனிக்கிறாங்க, நம்ம கூட வந்து ஏசு வர்றாங்க. அப்ப தேடி எடுத்துட்டு வராங்க. பார்த்தா இவர் வந்து சாலைக்கு உட்காந்துக்கிட்டு அவங்க வந்து ஜனங்கிட்ட டீச்சர்ஸ் கேட்டு இருக்காங்க, ஏன் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு அவர் பேசிட்டு. அப்போ இவங்க வந்து விசாரிக்கிறாங்க, என்னாச்சு, ஏன் எங்க போயிட்டேன், காணாம போயிட்டேன். அப்போ அவர் சொல்றாரு, நான் எங்க அப்பா வீட்டுல தான் இருப்பேன், எங்க அப்பா வீட்டுல தான் நான் வேற போறேன், அது கூட உங்களுக்கு தெரியாதா. அப்போ அவர் வெரி ஸ்ட்ராங் கனெக்ஷன். எருசலேம் வந்து பிறந்ததுல இருந்தே அவர் வந்து ரெகுலரா வந்து சொல்றாரு. அவர் வந்து புதுசா கிடையாது. ஆனா ஒரு வாட்டியும் கழுகுட்டி மேலே வந்தாருன்னா அப்படி வரல, சாதாரணமா வந்தாரு போனார். ரெண்டாவது ரெஃபரன்ஸ் எங்க கொடுத்துருக்கு அப்படின்னா, யோவான் 2:13-25 அதுல வாசிச்சோம்னா, அவர் வந்து எருசலேமுக்கு ஆலயத்துக்குள்ள போறாரு. அங்க வந்து அவங்க சாட்டை பின்னிட்டு எப்படா எங்க அப்பாவோட இதை வந்து பிரிச்சுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கட்டி ஆடு மாடு எல்லாரும் அவங்க வந்து அது பெரிய கிளென்சிங், ஃபர்ஸ்ட் கிளென்சிங்னு சொல்லி போட்டு பைபிள்ல. அது பார்த்தீங்கன்னா இது வந்து எப்ப நடக்குது அப்படின்னா, ஒரு கல்யாணம் நடக்குது இல்லைங்களா, அதுல வந்து தண்ணியை வந்து திராட்சரசமா மாற்றுறாரு. தண்ணி திராட்சரசமா மாற்றி முடிச்சுட்டு அங்க இருக்கிற இதெல்லாம் முடிச்சுட்டு நேரா எருசலேம் வராரு. எருசலேம் வந்துதான் அவர் ஆலயத்துக்குள்ள போயிட்டு இருப்பாரு. அப்போ அவர் கழுகு மேலே வந்தாருன்னா அப்படி வரல, அவர் அவ்வளவு சாதாரணமா நடந்துதான் வந்தாரு. மூணாவது பாத்தீங்கன்னா, ஒரு அறியப்படாத ஒரு பண்டிகைன்னு போட்டுருக்குது பைபிள்ல. 5:1-18 வாசிச்சீங்கன்னா,
ஒரு அறியப்படாத பண்டிகை வந்து அவங்க போராடிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அவர் வராரு அப்படின்னு. அப்போ அறியப்படாத பண்டிகைன்றது வந்து வேதங்கள் என்ன சொன்னாங்கன்னா, அது ஒருவேளை பஸ்காவா இருக்கலாம், இல்லைன்னா பூரி பண்டிகையா இருக்கலாம். ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும். அந்த டைம் வச்சு சொல்றாங்க அவங்க. அப்போ அந்த டைம்ல அவர் வர்றாரு. அவங்க டைம்ல வந்து அவர் என்ன பண்றாருன்னா, வெரஸ்டா பூரி பெருசா குளத்துங்க கிட்ட ஒரு ஆள் படுத்துக்கிறான். நுண்டியார் ஒரு ஆளு, எழுதி கூட போசியார் அளவுக்கு அவங்க படுத்துக்கிறான். எப்படா இத்தனை வருஷம் ஆச்சு என்னை கொண்டு போய் விட்டுறதுக்காக அது வந்து அந்த ஒரு தேவத்துக்கு வந்து தண்ணியை கலக்க உடனே சுத்தம் அடைக்கிறாங்க. அப்போ அவங்க பாக்குறாங்க யாரும் விட மாட்டாங்களான்னு பாதுகாப்படுத்துக்கிறாங்க. ஆனா அவங்க கிளிக் பண்றதுக்கு ஆளே இல்லை. எல்லாரும் வந்து நாடி தேடி ஓடுறாங்க. ஆனா இயேசு வந்து சுகத்தை எடுத்துட்டே போய் அந்த ஆள்கிட்ட போவாரு. அந்த ஆள்கிட்ட போய் அதை சுத்தமாக்குறது பாருங்க. அப்போ கூட பாத்தீங்கன்னா அவரு கழுகு மேலே கழுகு குட்டி மேலே வந்தாரான்னு பாத்தீங்கன்னா அவர் அப்படி வரல. அவர் சாதாரணமாக வந்தாரு. அந்த பண்டிகைக்காக வந்தாருன்னு அந்த பண்டிகை நடக்கிற டைம்ல வந்தாருன்னு வந்து இந்த மாதிரி ஃபீல் பண்ணாரு. நாலாவது பாத்தீங்கன்னா மறுபடியும் இயேசு வந்தது யோவான் 7:1-14 வாசிச்சோம்னா கூடார பண்டிகை, கூடார பண்டிகை சுக்கோத் அப்படின்னு சொல்லி கூடார பண்டிகை நடக்குது. கூடார பண்டிகை வந்து என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் அந்த விட்டு சைலண்டா வராது, சீக்கிரட்டா வராதுன்னு அவன் சீக்கிரட்டா வந்து யாருக்கு தெரியாம வந்துட்டு போறாரு. அப்போ பாத்தீங்கன்னா சைலண்டா தான் வராது. அழுது மேலே அழுது குட்டி மேலே வாழது. இன்னொன்று அடுத்து எப்போ வராதுன்னா அன்பான்றது வந்து அர்ப்பணிப்பு பண்டிகை, அதாவது ஆலய அர்ப்பணிப்பு வந்து நடக்குது. ஆலய அர்ப்பணிப்பு பண்டிகை நடக்குது. அப்போ ஃபீஸ் டெடிகேஷன் அப்போ வராது. அப்போ யோவான் வந்து 10ஆம் அதிகாரம் 22-39 அதை ஸ்பெசிஃபை பண்றாங்க. ஆலய அர்ப்பணிப்பு பண்டிகை டைம்ல வராது. யோவான் 10ஆம் அதிகாரம் 22-39 அந்த இன்சிடென்ட் நீங்க வாசிக்கிறாங்க. 6வது வாரத்தான் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அர்ப்பணிப்பு பண்டிகைக்கு அவன் சைலண்டாக வராது. அதாவது நாளாக எல்லாரும் வந்து போற மாதிரி வந்துருக்கோம். 6வது ஸ்பெசிபிகேஷன் தான் இந்த குருத்தோலை ஞாயிறு. அவங்க வந்து கவனி கழுகு மேலும் கழுகு குட்டியின் மேல யாரும் ஏறிடாத ஒரு கழுகு குட்டியின் மேல அவர் வரது பார்ப்போம். அப்போ இதுதான் டைம் நான் ராஜா, நான் வந்து வெற்றி சிறந்த ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஜனங்களுக்கு எல்லாருக்குமே முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அது வந்து பாத்தீங்கன்னா அது அந்த ஒரு வாரத்துல நான் சண்டே என்ன வாரம்னா அதுக்கு ஒரு 5-6 நாள் ஃப்ரைடே அன்னைக்கு அவர் வந்து சூழ்நிலை ஆரம்பிச்சிருந்தாரு. அப்புறம் வந்து 3ஆம் நாள் வீட்டுல இருந்துறாரு. கடைசி அவரோட வாழ்க்கையின் நோக்கம் அவர் 33 வருஷம் அவர் ஊழியம் செஞ்சாருன்னு அந்த 33 வருஷத்துக்கு ஊழியத்தோட கடைசிக்கு வந்துட்டார். அப்ப 33 வருஷம் ஊழியத்தின் கடைசிக்கு வந்துட்டாரு. கடைசிக்கு வந்துட்டு கடைசியா நான் வரப்போற மேசியா நான் தான் அப்படின்னு டெலிபரேட்டா இப்ப நான் இத்தனை நாள் வந்து தனித்தனியா சொல்லி பார்த்தேன். இப்ப அப்படி இல்லை, நல்ல கம்பன ஊதார அவ்வளவுதான். ஆனா அச்சேரா வர நம்மளாம் ஒரு விஷயம் பார்க்கலாம். டிவில எல்லாம் நிறைய பார்க்கணும் இல்லைங்களா, அப்படின்னு பண்றோம். நிறைய வந்து செலிப்ரேஷன்ஸ், இந்த பெரிய பெரிய சினி ஆக்டர்ஸ், பெரிய இதெல்லாம் வந்து கிராமி அவார்ட்ஸ், ஆஸ்கர் அவார்ட்ஸ் அப்படின்னு போது ஒரு ரெட் கார்பெட் வெல்கம் மாதிரி அது ஒரு டிஐபி வராருன்னா பெரிய லிமோசின்ல வருவார். பெரிய லிமோசின்ல வந்துட்டு அவர் வந்து இறங்கி வந்துட்டு அது வந்து பார்த்தா அவர் இறங்குற இடத்துல அவர் ஒண்ணு அந்த ஹால் உள்ள போற வரைக்கும் ஒரு பயங்கரமான அழகான ஒரு ரெட் கார்பெட் வந்து ஒரு ராயல்டி. அந்த அளவுக்கு அப்படியே அவங்க வந்து உயர்த்திருக்காங்க. வேல்யூ நாங்க ரொம்ப நேசிக்கிறோம், நாங்க வந்து ரொம்ப அப்படியே வேல்யூ பண்றோம் அப்படின்னு சொல்றதுக்காக அது ஒரு இது. அப்போ அவங்க இருந்து வர இடம் வரைக்கும் ரெட் கார்பெட் போட்டு பயங்கர மாதிரி பயங்கர இதாக வருவாங்க. அவங்க இறங்கி நடந்து வர தோணே வேற மாதிரி இருக்கும். எல்லாரும் அவங்க பார்த்து ஆஹா ஒவ்வொரு போட்டோஸ் எடுக்கிறதுன்னா அவங்க சாப்பிடுறதுன்னா அப்படி வருவாங்க. ஒரு சாதாரண பிஏ சினிமாவில் நடிக்கிறவங்களும் அந்த ஆக்டர்ஸ், டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் அந்த மாதிரி ஆக்டர்கள் அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் சிங்கர்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மாதிரி ரொம்ப அப்படியே இந்த ராயல்டி மாதிரி வருவாங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பயங்கரமாக இருக்கும். அவங்க பார்த்தாலே அப்படியே இவ்வளோ ராஜா ராணி வர மாதிரி இருக்கும்.
இப்போ ராஜான்னா சாதாரணமாவே ஒரு ஹை போஸ்ட்ல ஒரு வீட்டில் இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரிதான் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு கொடுப்பாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா திருத்துவ ஞாயிறு அந்த அன்னைக்கு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்க வந்து யாரும் ஏதாவது ஒரு கழுத மேல கழுத குட்டியை வந்து கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, சீஷத்தை சொல்றாரு, நீ போ, அங்க ஒரு கழுத குட்டி இருக்கும், அதை வந்து நீ வந்து அவன் கேட்பான் யாருக்குன்னா ஆண்டவர் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒண்ணு நம்ம பார்க்கணும். கழுத குட்டி எவனோ யாரோ எடுத்து வச்சிருக்க கழுத குட்டி நம்மளால எனக்கு செய்ய முடியுமா? அந்த வீட்டுக்கு ஒரு கழுத இருக்குது, இந்த கழுத குட்டி இருக்குது, அதை எனக்கு வேணும் சொல்லி எடுத்துப்பா, இல்ல ஒரு ஆடு குட்டி எடுத்துப்பா அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். ஒரு கோழி முட்டையை கூட எடுத்து வர முடியாது நம்மளால. அப்போ ஆண்டவரோட அது ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர் தேவை அப்படின்னு சொல்லும் போது அந்த வார்த்தைகள்ல வந்து அவ்வளவு வல்லமை இருக்கு பாருங்க. ஏன்னா நம்ம அதுல பார்க்கணும் போது அவர்தான் வார்த்தையா இருந்தாரு, அவர்தான் சிருஷ்டிக்காரு, எவ்ரிதிங் வார்த்தையா தான் அவர் சிருஷ்டிக்காரு. அப்போ அந்த இவ சொல்ற வார்த்தையில வல்லமை இருக்கு, இவ சொல்ற வார்த்தையில அதிகாரம் இருக்குது. அப்போ இப்ப சொல்லும் போது இப்போ அதுக்கு கேள சொல்றதுக்கு முன்னாலே இவரோட வார்த்தை போய் அந்த ஆளுக்கு கிரியை செஞ்சிச்சு, அந்த உங்களுக்கு கிரியை செஞ்சு ரெடி. அவங்க மைண்ட்ல செட் ஆயிடுச்சு. நம்ம கேட்டாலும் திருப்பி கேட்கணும் கூட கேட்கல, யார் ஆண்டவர்னு கேட்கல, எங்கேயா இருக்கிறாரு, ஏன் கழுது ஏன் கேட்கிறாருன்னு ஒரு வார்த்தை கேட்கல. அது வந்து இயேசுவோட அதிகாரம் வல்லமையும் அந்த காட்டுறாச்சு. சரி, ஏன் வந்து கழுதை வந்து அர்த்தத்துல அவர் கழுதை மேலும் கழுதை குட்டியாகி மரியின் மேலும் அவர் ஏறி வரான்னு சொல்லி, இப்போ ஏன் கழுதை குட்டி, ஏன் கழுதை, ஏன் கழுதை? இது வந்து ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா, அது ப்ராஃபஸில வந்து 9 தீர்க்கதரிசனம் நிறைவேறும், அதுக்காக அவருக்கு வேண்டிட்டார். ஆனா தீர்க்கதரிசனம் கூட ஏன் கழுதைய சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காலத்துல அந்த ராஜாக்கள் அது இருந்தாங்க இல்லைங்களா, ராஜாக்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்களாம், ஒரு நாட்டோட யுத்தத்துக்கு போறேன் அப்படின்னா, நான் சண்டைக்கு போறேன் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து குதிரையில ஏறி போவாங்க, சண்டைக்கு ரெடியா போவாங்க. ஆனா இன்னொரு நாட்டு கூட எனக்கு சண்டை வேண்டாம், என்ன அவங்க சமாதானத்தோட வர, ஒப்பந்தம் பண்ணிக்க வர, சமாதானத்தோட வர, சண்டைக்கு வரல அப்படின்னா கழுத மேல ஏறி போவாங்க. அப்போ இவர் கழுத மேல வராங்களா குதிரை மேல வராங்களான்னு வச்சு அந்த எதிரி நாடு கண்டுபிடிச்சோம், ஓ இவர் வந்து சமாதானத்துக்கு வராரு இல்ல சண்டைக்கு வராரு அப்படின்னு. அப்போ அந்த கழுதங்கள் வந்து இயேசு கிறிஸ்து மாத்திரம் ஏறின வரல, அது ஏற்கனவே அந்த பழக்க வழக்கத்துல இருந்து. அப்போ அதனாலதான் முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இயேசு எதுக்காக வராருன்னா சமாதானத்துக்காக வருகிறாரு. அப்ப சமாதானத்துக்கு கொண்டு வரேன், நான் சண்டைக்காக வரல அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இவர் ராஜாவா மெஸ்ஸியா இஸ்ரவேல் ராஜாவா வராருன்னு உடனே பெரிய ராஜா தாவீது மாதிரி சோலமன் மாதிரி அப்படியே பெருசா சண்டை போட்டு எல்லாரையும் அடிச்சு பதிச்சு ராஜ்யத்துக்கு நிறுவ வராருன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிதான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் ரொம்ப ஒடுக்கப்பட்டிருந்ததுனால அவங்க அதனால அப்படிதான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா பாருங்க, ஆண்டவர் அப்படி வரல. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் சமாதானத்துக்கு தான் கூப்பிட்டு வந்தேன், நான் சமாதானத்தை தான் கூப்பிட்டு வந்துட்டேன், சமாதானத்தை எடுக்க வரல, நான் சண்டைக்கு வரல. என்னோட ராஜ்யம் வந்து நான் இப்படிதான் ஸ்லோவா போய் தான் ஐ வில் அப்படிதான், நான் இப்படி போய் தான் நான் ராஜ்யத்தை நான் பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியம் ஒரு வாசம் பாருங்க. இந்த தண்ணி வந்து ஓடிட்டே இருக்கு இல்லையா, அந்த ஆறுகள் தண்ணி ஓடிட்டே இருக்கு. அப்போ அங்க உள்ள இருக்கிற கல்லெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கல்கள் வந்து ஷார்ப்பா விழுந்துருக்கும், ஏதாவது உடச்சி செதறி எடுத்து கல் பாறாங்க கல்லுங்க இல்லையா, அந்த மாதிரி கல்லுலாம் அது உடச்சிருக்கும் போது ஷார்ப்பா இருக்கும், ரொம்ப கூர்மையான முறைகள் இருக்கும். ஆனா காலப்போக்குல பாத்தீங்கன்னா அது தண்ணிக்குள்ளே கிடக்கும், அது தண்ணி அது மேல ஓடிட்டே இருக்கும் பாத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கல்லு அழகான கூழாங்கல்ல அழகா முறையெல்லாம் நல்லா மழிஞ்சு எடுத்து அழகான கூழாங்கல்லாம் அது வந்து மாறிடும். நம்ம எவ்வளவு ஷார்ப்பா இருந்தாலும் அந்த ஷார்ப்னஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டு அது வந்து மற்றவங்களை அதாச்சும் அடிச்சுனாங்கன்னா அது வெட்டுறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கிற சான்சஸ் இருக்கு அந்த கல்லு. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அழகா ரவுண்ட் ஆக்கி அது எந்த பக்கமும் ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்காது, அந்த முனையே இருக்காது, அழகா அதை ரவுண்ட் ஆக்கி கல்லு தண்ணி அது மேல பாஞ்சு போறதுனால அது ரவுண்ட் ஆயிடுது. அது என்னன்னா
அன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு பவர் கிடையாது. அது வந்து போயிட்டு ஆரம் மாதிரி பண்ணியோ அந்த மாதிரி பண்ணல. ஆனா விடாம ஓடிட்டே இருக்கு. விடாம அந்த கண்ணி வந்து அந்த கல்லு மேல போயிட்டே இருக்கிறதுனால அந்த கல்லு வந்து கொஞ்சம் கொஞ்சமா காலப்போக்குல அப்படியே வெளியே போயிடும். அப்போ சமாதானத்துல வராது, சமாதானமா வராது. சண்டை போட்டு நான் வந்து ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணவும் நான் வரல. அப்படி ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணா அது ரொம்ப நாள் நிற்குமாங்கிறது சந்தேகம் தான். ஆனா ஆண்டவர் வந்து அவங்க எல்லாத்தையும் செட் பண்ண பாக்குறாங்க. அன்றையில இருந்து எல்லாத்தையும் செட் பண்ணணும்னு பாக்குறாரு. அப்பதான் வர சமாதானத்துல வர எல்லாத்தையும் மாத்துறேன். ஐ டேக் மை டைம், நான் மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகா அது வந்து அந்த சமாதானத்தை வந்து அவரு அதை சீட் வைக்கவே விரும்புறவங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப தாழ்மையா வராருன்னு போட்டிருக்கு. அந்த வசனத்தை வாசிக்கும் போது அவர் தாழ்மையா வந்தாரு அப்படின்னு போட்டு அவர் வந்து ரொம்ப நினைச்சிருந்தாலும் அவங்க வந்து பணம் இருந்தாரு. அவர் அப்படியே ராஜவஸ்திரம் போட்டுட்டு அந்த மாதிரி வந்துருக்கலாம். ராஜவஸ்திரம் போட்டு பயங்கர இதோட வந்துருக்கலாம். ஆனா அப்படி வரல. அவர் வந்து தாழ்மை ஏழ்மை போல இருக்காரு, தாழ்மையா வராரு. ஏன்னா அவருக்கு அதெல்லாம் தெரியல. அவருக்கு இல்லாத பணமோ புகழோ இதா அவரு வந்து உலகத்தையே படைச்சவர். அவர் வந்து முடிய தங்கமயமா இருக்கணும். நடக்கிற வீதி, அந்த பரலோகத்தை வந்து அவங்க நடக்கிற வீதியே பாத்தீங்கன்னா தங்க வீதி தான். அது டைமண்டா இருக்கும். இதெல்லாம் வந்து அவருக்கு உண்மையை குப்பை தூசி தான். இதுதான் நம்ம பெருசா பெருமையா ரொம்ப அது மேலே நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவங்க வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து நம்ம ஏன்னா அந்த அடிமட்ட ஜனங்கள் கீழே இருக்கிற ஜனங்கள் வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். நம்ம எல்லாம் ரொம்ப ஏழுதான், நம்ம எல்லாம் ரொம்ப தாழ்மையா இருக்கவங்க, நம்ம எப்படி அப்படி போறீங்க. அவரு வந்து இல்லம்மா நான் ஒரு கூட தான் இருக்கிறேன், உன் லெவல்ல தான் நான் இருக்கிறேன், உன் லெவலுக்கு நான் இறங்கி வந்திருக்கேன், உன் லெவல்ல நான் இறங்கி வந்து ஒன்னு நான் எடுத்துக்கொள்ள போறேன். நான் வந்து என் லெவலுக்கு நான் கூட்டிட்டு அப்புறம் போயிடுவேன். அதனால நான் கீழே இருந்து நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரா இருந்தாலும் they can identify with Christ. யாரா இருந்தாலும் அவங்க வந்து கிறிஸ்துவோட ஆமா கிறிஸ்து இந்த மாதிரி ஆள் தான் எனக்காக வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னோட கருத்தை பொறுத்து அவர் எடுத்துக்கிட்டாரு, என்னோட தாழ்மையான பொறுத்தை அவர் எடுத்துக்கிட்டாரு சொல்லிட்டு ஆமா இயேசு கிறிஸ்து என்னோட தெய்வம் தனியா யாரையுமே தண்ணி வச்சு பார்த்து அவங்க பயங்கரமான தெய்வம் தெய்வம் அப்படின்னு சொல்லாம இல்ல என்னோட தெய்வம் அவரு அப்படின்னு சொல்லி அவர் கிட்ட சேர்த்து அடைச்சிற அளவுக்கு அவர் வந்து he wanted to be a common man. எல்லாருக்கும் அவர் சகஜமா நம்ம கூட அப்படி குரு பண்ணணும் அப்படின்னு அவரு தாழ்மை போல எடுத்து வந்தாரு. அடுத்து பாத்தீங்கன்னா அவரு குறுக்குவலையெல்லாம் ஏந்திக்கிட்டு அவங்க வந்து ஹோசன்னான்னு சொல்லிட்டு பாடுறாங்க. ஹோசன்னான்னா இட்ஸ் an open அது ஒரு ஜெபத்தின் சத்தமா ஆண்டவரே காப்பாற்றுங்கள் அப்படிங்கிற மாதிரி ப்ரே சேவர்ஸ் அப்படின்னு ஹீப்ரூல அதோட மீனிங் வருதான். அதாவது நீங்க தான் ராஜா, நீங்க தான் மெசையா, நீங்க வந்து எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோசன்னான்னு சொல்லிட்டு இது குறுக்குவலைய வந்து அவங்க வீசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ குறுக்குவலை அது அந்த குறுக்குவலையோட சிக்னிபிகன்ஸ் அது என்ன பாத்தீங்கன்னா நம்ம யூதத்துல இருக்கட்டும் கிரேக்க ரோமன் அந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா குறுந்தோலை வீசினாங்க அப்படின்னா ஒரு ஜெயிச்ச ஒரு ராஜா வராங்க அப்படின்னா அவங்க அந்த மாதிரி செய்யணும். அப்போ வந்து அது என்னன்னா அது ஒரு செலிப்ரேஷன், அது ஒரு ராயல் வெல்கம். அதாவது பெரிய ராஜா வந்து ஜெயிச்சுட்டு வராங்கன்னு சொல்லுங்க. ஜெயிச்சுட்டு வரும்போது அவங்க வந்து அந்த குறுந்தோலையை விளையாடுறாங்க. என்னன்னு கேட்டா அது வந்து ஜெயத்தின் அருகு விக்டரி, இன்னொன்னு செலிப்ரேஷன், சந்தோஷப்படுறாங்க, ஜாயா இருக்காங்க, ஹாப்பியா இருக்காங்க, ராஜா வெற்றி செஞ்சு விட்டா அப்படின்னு சொல்லிட்டு. மூணாவது வந்து அவங்க வந்து அது ஒரு மேன்மையான காரியம். அந்த குறுத்தோலையை வீசி அவங்க ஆளை வரவேற்றாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட பெரிய ஒரு மரியாதை. அப்போ ராஜா இயேசு வந்து அவர் வந்து ராஜாவா அப்படியே உட்பட்டமா இந்த உலக பிரகாரமான ஒரு ராஜாவா வரலன்னா கூட இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் தெரியும் இவர்தான் மேசியா, இவர்தான் வந்து நம்மள ரட்சிக்க போகிற ஆண்டவர் ராஜா அப்படின்னு தெரியும்.
அவங்க கடைசிக்கு சிலர் வந்து கடைசிக்கு ஏதாவது எதிர்பார்த்துருப்பாங்க. நேர எருசலேம் போயிட்டு அங்க ராஜா இது பண்ணி போய் ராஜ்யத்தை உட்காருவாங்க கூட யோசிச்சிருப்பாங்க. ஏதோ ஒரு ரீசன் சிலருக்கு தெரிஞ்சிருக்கோம், இல்ல அவர் வந்து சமாதானத்தோட வந்து அவர் செய்ய போறாரு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அது ஒரு மென்மையான ஒரு வரவேற்பு. ஜெயிச்சிட்டாரு விக்டோரியஸ் கிங் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி அவங்க நினைச்சு எண்ணி அவங்க வந்து அந்த இதை பொறுத்தவரையை யூஸ் பண்றாங்க. இன்னொரு விஷயம், அவர் கழுதை மேல ஏறி வரும்போது பாத்தீங்கன்னா எல்லா பொறுத்தவரையும் கீழே வச்சுட்டாங்க. கீழே வச்சுட்டு அவங்களோட அங்கி க்ளோக்னு சொல்லுவாங்க, மேல ஆடை அதெல்லாத்தையும் போட்டு அது மேல அது நடந்து போச்சுன்னு சொல்றாரு. ஆண்டவர் பண்ணிட்டாரு. ஆண்டவர் பாதையில அந்த கழுக்குட்டியில வந்து அது அப்படியே ஃபுல்லா வச்சிருந்தது கம்பளம் மாதிரி, சிறப்பு கம்பளம். நான் சொன்னேன் ரெட் கார்பெட் சிறப்பு கம்பளம் வரவேற்கிற மாதிரி அவங்களோட எல்லாத்தையும் போட்டு அது மேல போயிடுறாங்க. அது என்னன்னா அவங்களோட சரணை. அவங்க வந்து இது பண்றாங்க. அவங்க வந்து அவங்களோட தன்னோட எல்லாத்தையும் ஆண்டவரோட சமூகத்துல ஆண்டவரோட பாதத்துல, ஆண்டவரே நீங்க தான் எல்லாமே, நீங்க தான், யூ ஹேவ் டு சேவ் அஸ். ஹோசன்னா அப்படின்னா ஆண்டவரே சேவ் அஸ், ப்ரே ப்ளீஸ் சேவ் அஸ்ங்கிற மாதிரி, நீங்க தான் எங்களை வந்து காப்பாற்றணும், நீங்க தான் எங்களோட ரட்சகர், நீங்க தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எல்லாத்தையும் அவங்க வந்து அங்க சரணம் நம்ம பார்க்கிறோம். இந்த குருத்தோலை எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கூடார பண்டிகை டைம்ல யூஸ் பண்ணுவாங்க. அப்போ கூடார பண்டிகையில வந்து நம்ம ராஜாதி ராஜாக்காக அது நாங்கள் ஆர்ப்பரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து உயர்த்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பை அந்த குருத்தோலையை அவங்க வந்து வீசுவாங்களாம். அப்போ இப்போ பண்றாங்க அப்படின்னா அகெயின் கன்ஃபர்மேஷன் தட் ஜீசஸ் இஸ் த கிங், அவர் தான் ஒரு வெற்றி சிறந்த ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்றாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மகிமையிலையும் நமக்கு வந்து குருத்தோலை இருக்குது. வெளிப்படுத்தல்ல 7ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிச்சிங்கன்னா, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த போது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியான முன்பாக நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். ஸோ இட்ஸ் அ ஷவுட் ஆஃப் விக்ட்ரி. அப்போ வெற்றியின் சத்தம் தொனிக்குது அப்படின்னா கையில் குருத்தோலையை வச்சுட்டு தான் அவங்க நம்ம இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்துலையும் அது போட்டிருக்கதை பார்க்குறோம். நம்ம இப்போ இதெல்லாம் என்ன குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எருசலேமில் வந்து தேவாலயம் இருந்தது இல்லையா? இப்போ கர்த்தர் தங்கும் ஆலயம் நாம தான். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தான் தேவனுடைய ஆலயம். அப்போ இயேசு எப்படி வரார் நம்ம வாழ்க்கைக்குள்ள அப்படிங்கிறத யோசிச்சு பார்ப்போம். இயேசு வந்து எப்போவுமே வந்து பலவந்தமாக வரமாட்டார். அவர் வெளிப்படுத்தலில் போட்டிருக்குது, இதோ நான் வாசலண்டையில இருந்து கதவை தட்டுறேங்கிறார். அவருக்கு ஏன் உள்ளே வர தெரியாதா? அங்கே சீஷர்கள்லாம் வந்து இவர் வந்து உயிர்த்தெழுந்து இங்கே 40 நாள் இருந்த டைமில் சீஷர்கள்லாம் பயந்துட்டு இருக்கானுங்க. உள்ள எல்லாம் பயந்துட்டு அது இன்னும் நிஜமாவே நம்மளை கொலை பண்ணிடுவாங்களோ என்ன பண்ணிடுவாங்களோ என்ன அப்படி இப்படின்னு இருக்கும்போது இயேசு உயிர் தெழுந்துட்டாருன்னு வந்து சொன்ன பிறகு கூட அவர் நம்பாம அவங்கெல்லாம் ஏதோ ஒரு பயத்துல உட்காந்துருக்காங்க, என்னமோ ஆயிட போகுது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் என்ன பண்றாரு, மூடின கதவுல அப்படியே வந்துட்டார் உள்ள. கதவை யாரும் அவர் போய் தட்டல திறக்கல ஒன்றும் பண்ணல. அவர் பாட்டு கதவை மூடி இருக்குது, அவர் பாட்டுக்கு உள்ள வந்துட்டார். அவரால் முடியும். ஹீ கேன் டூ அ ஃபோர்ஸ்ட் என்ட்ரி. அவர் வந்து வேணும் போகணும் அப்படின்னா போனேன். இந்த செங்கல்லோ இந்த கருங்கல்லோ இந்த ஹாலோ பிளாக்கோ இல்லைன்னா மரமோ எதுவுமே அவருக்கு தடை பண்ணாது. அவர் போகணும்னு நினச்சா எதையும் தாண்டி அவர் ஈஸியாக போயிடுவார். அப்போ உங்கள் இருதயம் மட்டும் ஏமாத்திரம். அப்போ உங்கள் இருதயம் வந்து பூட்டி இருக்கிற இருதயம், உங்கள் இருதயத்தை பூட்டி வச்சுருக்கீங்க. அப்போ யாருக்காக பூட்டி வச்சுருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு வரக்கூடாதுன்னு தான் பூட்டி வச்சுருக்காங்க நிறைய பேர். ஏன்னா மற்ற எல்லாத்தையும் உள்ளே விட்டுடுறாங்க. இந்த உலகத்தின் ஆசா பாசங்கள், உலகத்துக்குரிய காரியங்கள், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எல்லாம் பார்த்தா குப்பை மாதிரி வீட்டுக்குள்ளே அதுக்கு எல்லாத்துக்கும் இடம் இருக்குது, வழி இருக்குது, ஓப்பன் டோர் ஃபார் தெம். ஆனால் ஏசு கிறிஸ்து வரணும்னா மட்டும் கதவை சாத்தி வச்சிடறாங்க. ஆனால் அப்பவும் பாருங்க, ஜென்டில்மேன் மாதிரி கதவை தட்டுறாரு. எருசலேம் பிள்ளை எப்படி அவர் ஒரு தாழ்மை கோலத்தில் அந்த கழுதையின் குட்டி மேலே ஏறி போறாரோ அந்த மாதிரி அவர் தாழ்மை கோலத்துல அவர் வந்து கேட்குறாரு, நான் உள்ள வரட்டா, நீ கதை தட்டுறப்பா, நீ என்னை உள்ள விடுவியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம், நம்மளோட ஹார்ட்ல நம்மளோட இருதயம், இந்த நம்மளுடைய
ஆலயமாகிய இந்த இந்த சரீரத்தில் நம்ம இந்த இருதயத்தில் ஆண்டவரை நம்ம இன்னைக்கு விடுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோமா அப்படின்ட்டு. அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, அவர் சமாதானத்தில் தான் வராரு. அவர் வந்து வந்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அடித்து பொடிச்சு போட்டு உன்னை வந்து வேதனைப்படுத்தவோ துன்பப்படுத்தவோ வரல. அவர் வந்து இந்த உலகம் கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்க வந்திருக்கிறாரு. கொலோசியர் 3:15 போட்டிருக்கு. அவர் வந்து சமாதானத்தின் தேவன், அவர் சமாதானத்தை கொடுக்க தான் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குது. அப்போ நம்ம இருதயம் நம்ம வந்து இத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் எவ்வளோ ப்ராப்ளம். எருசலேம் வந்து ரொம்ப மட்டமாக ஆக்கி வச்சுட்டாங்க எல்லாருமே சேர்ந்து. அது எருசலேம் ஆலயத்தை வந்து கள்ளர் குகை ஆக்கிட்டாங்க. அவர் அதுக்கப்புறம் போயிட்டு சொல்கிறேன், ஏன் என்னோட அப்பாவோட இடத்த நீங்கள் கள்ளர் குகை ஆக்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது கள்ளர் குகையாக இருக்குது நம்மளோட இருதயமும், அநேகரோட இருதயமும். இப்போ பார்த்தீங்கன்னா கள்ளர் குகைய மாதிரி தான் இருக்குது. என்னென்னமோ தேவையில்லாத சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள், அந்த ஒரு எண்ணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த திருடங்க அந்த அவங்கெல்லாம் உட்காந்து பேசுவாங்க. எப்போவுமே ஸ்கீமிங் அவுட் திங்ஸ். இது பண்ணலாம், அது பண்ணலாம், இங்கே கொள்ளடிக்கலாம், அங்கே அவனை கொலை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஃபிசிக்கலாக நம்ம போய் ஒருத்தனை கொலை பண்ணுறதோ இது பண்ணலன்னா கூட நம்மளோட மென்டாலிட்டி வந்து நமக்கு அப்படி தான் இருக்குது. நம்மளோட மைண்டு வந்து அப்படி ஓடிட்டு நம்ம இருதயத்தில் அவ்வளோ அழுக்கு, அவ்வளோ அசிங்கம், அவ்வளோ நம்ம இது ஆண்டவர் தங்கும் ஆலயம் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருமே அதை பரிசுத்தமாக வச்சுக்கிறதே இல்லை. அதில் வந்து தேவையில்லாத விஷயங்கள், அந்த காசுக்காரர்களோட பிரச்சனை அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாரி குப்பையை போட்டுட்டு நம்ம இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வரேன், நான் க்ளீன் பண்ணுறேன், ஐ கிளியர் அவுட் யுவர் எவ்ரிதிங், நீ என்னை உள்ள விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு தாழ்மையாக வந்து கேட்குறாரு. அவர் வந்து நம்மளோட அந்தரங்க பாவமாக இருக்கட்டும், நமக்கு தேவையில்லாத சிந்தனைகள், நம்ம செதற சிந்தனைகளாக இருக்கட்டும், நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃபாக இருக்கட்டும், எல்லாத்தையும் சீர்படுத்த எப்படி அந்த ஆலயத்தை வந்து அவர் வந்து அழகாக க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி அவர் தங்குற ஆலயமாக அவர் மாற்றுறதுக்கு அவர் விரும்புகிறாரோ அதே மாதிரி உங்களோட இருதயத்தையும் அவர் தங்கும் இடமாக மாற்றுறதுக்காக தான் இன்னைக்கு அவர் பவனியாக உங்கள்கிட்ட வராரு. நீங்கள் அதுக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? அவர் நம்மளோட வாழ்க்கையில, நம்மளோட இருதயத்துல, நம்மளுடைய ஆலயமாகிய இந்த இருதயத்துல வச்சுங்களேன். வந்துட்டாருன்னா we will become a new creation. நம்ம புதிய சிருஷ்டிப்பா 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கும் போது கர்த்தர் நம்ம கிட்ட வந்தோம்னா நம்ம எப்படி இருப்போம்? ஒரு புதிய சிருஷ்டியா மாறிடுவோம். அப்போ எவ்ரிதிங் வில் சேஞ்ச். அப்போது இன்னைக்கு இந்த குருத்தோலை ஞாயிறு வந்து ஏதோ ஆண்டவர் வந்து எருசலேமுக்குள்ளே போனார், கழுதைக்குட்டி மேலே போனார், குருத்தோலையை வச்சு வரவேற்றாங்க, அவரை கொண்டு போய் அதுக்கப்புறம் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. அப்படி இல்லாமல் இன்னைக்கு வந்து கர்த்தர் ஆலயமாகிய உங்களை தேடி வராரு. இன்னைக்கு அவர் கழுதை மேலே வராரு, கழுதை குட்டின் மேலே வராருன்னா தாழ்மையாக வராரு, சமாதானத்தை கொடுக்க வராரு. உங்களோட அசுத்தம் எதுவாக இருக்கட்டும் உங்கள் இருதயத்தை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ண வராரு. அப்புறம் உங்களை ஒரு புது சிருஷ்டியாக்க வராரு. இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு மாறுதல் தேவை. எனக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னோட லைஃப்பில் நீங்கள் வந்து இடைப்படணும். நான் வந்து கர்த்தரோட சித்தத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒப்பு கொடுக்குறேன். இந்த நாளில் வந்து அந்த கழுதை குட்டி மேலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் ரட்சகர், என்னோட மேசியா அவர் வந்தாரோ, அந்த ஆலயத்துக்குள்ளே போனாரோ, அதே மாதிரி இந்த இருதயமான ஆலயத்துக்குள்ளே நீங்கள் வாங்க ஏசப்பா. நீங்கள் வந்து என்னோட பிரச்சனை எல்லாத்தையும் எடுத்து போடுங்க, என்னை கிளென்ஸ் பண்ணுங்க, எனக்கு சமாதானத்தை தாங்க. எனக்கு இந்த உலக பழக்க வழக்கங்கள்லாம் எனக்கு தேவையில்லை. நான் வந்து இயேசுவினோட ஆலயமா ஒரு பரிசுத்த ஜீவியத்தை ஜீவிக்க நான் வந்து இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறேன். நீங்களே ஆளுகை செய்யுங்க மேசியா ராஜா, நீங்கள் வந்து ஆளுகை செய்யுங்கன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் ஒப்பு கொடுப்போம்மா.